இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மடானி கட்டமைப்பு நல்லாட்சியை வலியுறுத்துகிறது பிரதமர். மலேசியாவை ஒரு சிறந்த நாடாக மாற்றுவதற்கான முயற்சிகள் நல்லாட்சி, நேர்மை மற்றும் ஊழலை எதிர்ப்பதன் மூலம் தொடங்க வேண்டும். நாம் தொடங்கிய மடானி கட்டமைப்பு தற்போது உள்ள ஒவ்வொரு நிர்வாக ஏற்பாட்டிலும் நல்லாட்சியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதாக பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். நம்மையும் நம் குடும்பங்களையும் காப்பாற்றிக் கொள்ள, நம் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்ய, நம் அன்புக்குரிய நாடான மலேசியாவின் மகத்துவத்தை உறுதி செய்ய விரும்பினால் நாம் நல்லாட்சி, நேர்மை மற்றும் ஊழலை எதிர்ப்பதில் இது இருந்து தொடங்க வேண்டும். ஏனெனில் உயர்நிலையிலானவர்களிடையே உள்ள செயல்முறை எளிதானது அல்ல என்று ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். நல்லாட்சி என்பது அரசியல் நலன்களின் அடிப்படையில் அல்லாமல் அனைத்து மாநிலங்களின் நிர்வாகம் முழுவதும் நீதி மற்றும் சமத்துவத்தை வலியுறுத்தி முழுமையான பார்வையுடன் பார்க்கப்பட வேண்டும் என்றும் பிரதமர் எடுத்துரைத்தார். இன்று புத்ரஜயாவில் நடைபெற்ற தேசிய அளவிலான தேசிய நெறிமுறை விருது நல்லாட்சி மற்றும் ஊழலை எதிர்ப்பு தொடர்பான நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் அதனை தெரிவித்தார். அக்டோபர் 22 வரை ஆரம்ப பள்ளிகளில் மாணவர்களின் இடைநிற்றல் விகிதம் 0.05%, இடைநிலை பள்ளிகளில் 0.59% பதிவு. இவ்வாண்டு அக்டோபர் 22 வரையில் ஆரம்ப பள்ளிகளில் மாணவர்களின் இடைநிற்றல் விகிதம் 0.05 விழுக்காடாகவும், இடைநிலை பள்ளிகளில் 0.59 விழுக்காடாகவும் பதிவாகியுள்ளது. ஒவ்வொரு மாணவரும் பள்ளி படிப்பை முடிக்கும் வரையில் கல்வி செயல்முறையில் இருப்பதை உறுதி செய்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கும் கல்வி அமைச்சின் கண்காணிப்பு செயல்முறையின் வழி இப்புள்ளி விவரங்கள் பெறப்பட்டதாக அதன் துணை அமைச்சர் வாங்காவோ தெரிவித்தார். கல்வி அமைச்சின் SIP எங்களிடம் உள்ளது. அதே வேளையில் இந்த அமைப்பு கடந்த மே மாதம் AI விண்ணப்ப முறையுடன் வலுப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது AI உதவியுடன் படிப்பை நிறுத்தும் அபாயத்தில் உள்ள ஒவ்வொரு மாணவரும் மாணவரின் அமைதியை, அனுமதியை, என்ன ஆர்வம் என்பதை உறுதி செய்ய வேண்டும். இதனால் பள்ளியின் நடவடிக்கைகளை செயல்படுத்த முடியும். மேலும் மாணவர்களின் நலன்களுக்கும் கல்வியின் தூர நோக்கிற்கும் உதவ முடியும் என்று வாங்காவோ தெரிவித்தார். புதிய வீடமைப்பு திட்டங்களுக்கு முழுமையான தொழில்நுட்ப மதிப்பீடு வேண்டும். ஒவ்வொரு புதிய வீடமைப்பு மேம்பாட்டு திட்ட விண்ணப்பங்களுக்கும் அனுமதி வழங்கப்படுவதற்கு முன்னர் வெள்ள அபாயங்கள் கருத்தில் கொள்ளப்படுவதை உறுதி செய்ய நீர்ப்பாசனம் மற்றும் வடிகால் துறை JPS உட்பட பல்வேறு நிறுவனங்களை உள்ளடக்கிய விரிவான தொழில்நுட்ப மதிப்பீட்டை மேற்கொண்டிருக்க வேண்டும். அமலாக்க தரப்பின் அதிகார வரம்புக்கு உட்பட்ட ஓரிட மையம் மூலம் இந்த செயல்முறை மேற்கொள்ளப்படுவதாக துணை பிரதமர் ஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்தார். உள்ளூர் வெள்ள பெருந்திட்டம் மற்றும் வருடாந்திர வெள்ள நிலவர அறிக்கையின் அடிப்படையில் அதற்கான மதிப்பீடு மேற்கொள்ளப்படும் என்றும் ஸ்ரீ ஃபடிலா கூறினார். ஒவ்வொரு திட்டத்திற்கும் அனுமதி வழங்கப்படுவதற்கு முன்னர் வடிகால் அமைப்பு மற்றும் வெள்ள தடுப்பு ஆகியவற்றை மதிப்பிடுவதற்கு அவை முக்கிய வழிகாட்டி மற்றும் எச்சரிக்கை மாற்றம் மற்றும் நீர் உருமாற்ற அமைச்சருமான அவர் கூறினார். இருப்பினும் MSMA அமலாக்கத்திற்கு முன்பு உருவாக்கப்பட்ட பழைய வீடுகளுக்கு பெரும்பாலான அதிகார வரம்புகளில் போதுமான வெள்ள கட்டுப்பாட்டு அமைப்புகள் இல்லை. இந்த சூழ்நிலை சில பழைய வீடுகளை வெள்ள அபாயத்திற்கு கொண்டு செல்கிறது, குறிப்பாக வழக்கத்திற்கு மாறாக அதிக மழை பெய்யும் போது. எனவே தற்போதுள்ள வடிகால் அமைப்பின் நிலைத்தன்மையை மதிப்பிடுவதற்கும் தேவைப்பட்டால் பொருத்தமான மேம்பாடுகளை செயல்படுத்துவதற்கும் பல்வேறு தரப்பினரின் நடவடிக்கை தேவை என்று ஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்தார். உள்நாட்டினருக்கு அதிகபட்சம் 2 சிம் அட்டைகள் மட்டுமே. ஒரு உள்நாட்டு பயணீட்டாளர்களுக்கும் ஒவ்வொரு தொலைத்தொடர்பு நிறுவனத்திலும் அதிகபட்சமாக 2 சிம் அட்டைகள் மட்டுமே பதிவு செய்ய வரம்பை அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. அதே வேளையில் அந்நிய நாட்டினர் எந்த தொலைத்தொடர்பு நிறுவனமாக இருந்தாலும் மொத்தம் 2 சிம் அட்டைகளை மட்டுமே கொண்டிருக்க அனுமதிக்கப்படுகின்றனர். சிம் அட்டை மோசடி, மிரட்டல் மற்றும் போலியான சமூக ஊடக கணக்குகள் பதிவு போன்ற தவறான பயன்பாடுகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங் கூறினார். மேலும் இவ்வாறான தவறான செயல்கள், போலியான அடையாளங்களின் மூலம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். எனவே இப்போது MCMC ஒரு பொது விசாரணையை நடத்துகிறது. அதில் ஒவ்வொரு மலேசியருக்கும் ஒரு தொலைத்தொடர்பு நிறுவனத்திற்கு அதிகபட்சம் 2 சிம் அட்டைகள் மட்டுமே வழங்கப்பட வேண்டும் என்று நாங்கள் முன்மொழிகிறோம்.
அவர்கள் வெளிநாட்டினராக இருந்தால் எந்த தொலைத்தொடர்பு நிறுவனமாக இருந்தாலும் சரி, அவர்கள் 2 சிம் அட்டைகளை மட்டுமே பதிவு செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என்று தியோனி சிங் தெரிவித்தார். இன்று மக்களவையில் லாபுவான் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ இந்திரா டாக்டர் சுஹைலி அப்துல் ரஹ்மான் எழுப்பிய கேள்விக்கு தியோ அவ்வாறு பதிலளித்தார். மாணவி கொலை 11 வயது ஆண் மீது குற்றச்சாட்டு. கடந்த வாரம் பெடலிங் ஜெயா பண்டார் உத்தமாவில் உள்ள இடைநிலை பள்ளியில் 16 வயது மாணவியை கொலை செய்த குற்றத்துக்காக 11 வயது ஆண் ஒருவர் இன்று பெடலிங் ஜெயா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். கொலை வழக்கு உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்குள் உட்பட்டிருப்பதால் 14 வயது இளைஞரிடம் இருந்து எந்தவொரு வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. காலை மணி 9:20 முதல் 9:35க்குள் மன்னார் உத்தமாவில் உள்ள ஒரு இடைநிலை பள்ளியில் பெண்கள் கழிப்பறையில் 16 வயது மாணவியை கொலை செய்ததாக அந்த 11 வயது ஆண் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. குற்றவியல் சட்டம் செக்ஷன் 302 கீழ் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது குறைந்தபட்சம் 30 ஆண்டுகள் முதல் அதிகபட்சம் 40 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது மரண தண்டனை விதிக்கப்படாவிட்டால் 12க்கும் மேற்போகாத பிரம்படியும் விதிக்கப்படலாம். மேஜிஸ்ட்ரேட் அமைரா சரியாட்டி ஜைனால் முன்னிலையில் நடைபெற்ற வழக்கு விசாரணையில் குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே அந்த அறையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். பின்னர் இவ்வழக்கு நவம்பர் 21ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டது. 1963ஆம் ஆண்டு மலேசிய ஒப்பந்தத்தின் கீழ் சபாவில் 13 கோரிக்கைகளுக்கு தீர்வு. அன்வார் சபா மாநிலத்திற்கான MA 63 எனப்படும் 1963ஆம் ஆண்டு மலேசிய ஒப்பந்தம் தொடர்பான பல விவகாரங்களுக்கு தீர்வு காண்பதில் மடானி அரசாங்கம் நேர்மறையான முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். துணை பிரதமர் டத்துஸ்ரீ ஃபடிலா யூசுப் தலைமையிலான 1963ஆம் ஆண்டு மலேசிய ஒப்பந்த அமலாக்க நடவடிக்கை மன்றத்தின் கீழ் தொழில்நுட்ப செயற்குழு வழியாக MA 63 கீழ் 13 கோரிக்கைகளுக்கு தீர்வு காணப்பட்டதாக பிரதமர் தெளிவுபடுத்தினார். மத்திய மற்றும் சபா அரசாங்கம் ஒப்புக்கொண்ட கோரிக்கைகளில் மின்சார ஒழுங்குமுறை அதிகாரங்கள் மற்றும் சபா மின்சார நிறுவனம் ஆகியவற்றை சபா அரசாங்கத்திடம் ஒப்படைப்பது அடங்கும். மேலும் சபாவில் மின்சார விநியோகத்தின் தொடர்ச்சியை உறுதி செய்வதற்காக மத்திய அரசாங்கம் 120 கோடி ரிங்கிட்டை வழங்கியுள்ளது என்று டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். இன்று மக்களவையில் சபாவிற்கு மத்திய அரசாங்கத்தின் சிறப்பு ஒதுக்கீடு தொடர்பான மடானி அரசாங்கத்தின் நிலைப்பாடு குறித்த விளக்க கூட்டத்தில் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார்.